只是看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始提及的每个字，都是这首里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时有盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年天难字，都像一生死，任由光阴来发丝，愿永远相恋立志。ஒருவேளை நமக்கு புனித விளக்க ஏத்தணும்னா திரி வேணும். ஃபியூஜியன் தான் அந்த புனித விளக்கோட திரி. அவ இந்த எரிமலையில தான் பிறந்தான், அப்புறம் இங்க தான் சாக போறான். ஒருவேளை நீ புனித விளக்க ஏத்துனா அவன் முழுசா எரியற வரைக்கும் உனக்கு திரியா இருப்பான். நீங்க 2 பேரும் செத்துருவீங்க. அவன் உனக்கு இந்த விஷயத்த சொல்லலையா? புனித விளக்கு என்னுடையது, அதை என்னால உணர முடியும். ஆனா இப்போ புனித விளக்கு லிங்கியோ நகரத்துல இல்ல. இதை நான் என்னோட விருப்பத்துலதான் செஞ்சேன். என்னால புனித விளக்க உன்கிட்ட கொடுக்க முடியாது.一座城一盏灯虔诚了相思，冥冥之中梦里碰出3千尺，纷纷细雨时，彼岸花又是忘记了谁发过的誓。弟弟ஓ ஆமா,弟弟，அவன் எப்படி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவான்? எப்படியாவது உன்னை தடுத்து ஏமாத்தணும்னு தானே அவன் நினைப்பான். அதுவும் இல்லாம புனித விளக்க உன்னை எடுக்க விட மாட்டான். அதோட செத்துருவோம்ங்கிற பயம் வேற இருக்கும். அவனோட இந்த நூற்றுக்கணக்கான வாழ்க்கையை பொறுத்து பார்த்தா நீ உன்னோட நாட்டுக்காகவும் அப்புறம் உன் பெத்தவங்களுக்காக பழிவாங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது. கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு அமரனா இருந்தும் கூட அவன் சுயநலவாதியா இருக்கான். நீ அவன் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை வீணாக்கிட்டான் அவன். இப்ப ஃபியூஜியன் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் உன்னை கட்டாயப்படுத்தினா அவனுக்கு ஊக்கத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். நான் உனக்கு உண்மையை சொல்ல விரும்புறேன். நீ இந்த மாதிரி கண்மூடித்தனமா அவங்கிட்ட இப்படி முட்டாளாகிறத என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. இல்ல, ஜீவன் என்னை ஏமாத்த மாட்டார். ஜீவன் என்னை ஏமாத்த மாட்டார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். லீநாட்டு இளவரசி இந்த மாதிரி என்கிட்ட கெஞ்சுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி, நீ அவனை ஒத்துக்க வைக்கணும். அவன் தன்னை எரிச்சுக்கிறதுக்கு நீதான் அவனை சம்மதிக்க வைக்கணும். அப்பதான் அவனோட அவஸ்தை குறைவா இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இல்ல ஜியூன், இல்ல ஜியூன்.
个自由世界上June，Juanzo， Queen Juan，உனக்கு ஆச்சரியமா இருக்கா இளவரசே? எனக்கு ஏதோ குறைவா இருந்துச்சுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது நீயா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவரை கொல்லாதீங்க. இந்த லீ நாட்டு இளவரசி டியான்யூன் இளவரசனுக்காக பரிந்து பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாக்கு கொடுக்கறேன். Queen Juan, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவரை பார்க்கணும். இதுதான் கடைசி முடிவா? ஆமா. ஃபியூஜியன், கண்ணை திறந்து பாரு. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. Juan. Juan! வேண்டாம், இங்க வராத! ஜீவன், நீங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டீங்க. நான் உன்னை காப்பாத்துவேன், பயப்படாத. சுஜான், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன பத்தி யோசிக்காதீங்க. பாருங்க சுஜான். போயிடுங்க. நீங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டீங்க. சொல்லுங்க, நீங்க புனித விளக்கோட திரியா? ஆமா, நான் தான். ஆனா ஜுவான், நான் வேணும்னு உன்கிட்ட மறைக்கல. நீ பலியாக்குறத என்னால பார்க்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணாலும் அவனை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜுவான், நான் எப்ப புனித விளக்க உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும், அப்பவே நான் தெரியா இருக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான். புனித விளக்கை ஏத்துனா நீங்க செத்து போயிடுவீங்களே. நான் உங்க கூடயே இருப்பேன்.
ஜியோன், இங்க பாரு, இந்த லீ இளவரசி நம்பிக்கைக்கு உரியவ கிடையாது. ஃபியூஜியன், இப்ப நீ எதுக்கும் உதவாதவன். உன்னால என்ன எதிர்க்கவே முடியாது. ஜியோன், என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னால குஞ்சு ஒத்தோட முடியாது. ஜியோன், ஜியோன், ஜியோன். என்ன இளவரசி, உன் கண்ணு முன்னாடி உன் அப்பா அம்மா சாகிறத நீ பார்த்திருக்க. உன் காதலன் சாவையும் பார்க்க போறியா? நீ காஞ்சு போன திரி இப்ப எரிய போறத பார்க்க போற. என்ன வராதுன்னு சொன்னல, இப்பவும் நான் தான் உனக்கு தேவைப்பட்டேன். நெபுலா கண்ணாடி, நீ சாதாரண கண்ணாடி தான். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைய? எனக்கு வேண்டியது ஃபியூஜியன் மட்டும்தான். ஒருவேளை நீ இதை நிறுத்தலன்னா நீ இப்பவே உடைஞ்சு போயிடுவ. ஜுவான்! ஜுவான்! ஃபியூஜியன், எதுக்காக நீ பிடிவாதம் பிடிக்கிற? நீயே எரிஞ்சு போயிடு, இல்லன்னா அவங்க செத்துடுவாங்க. இளவரசி, 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 ஆசிரியரே. இளவரசி, உங்களுக்கு இந்த காகித மந்திரம் பிடிக்கல? இல்ல, நம்ம வெறும் தவளை புலி இல்லனா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. காகித மந்திரத்துக்கு தற்காலிகமா எடுத்துக்கிற பயிற்சியை விட ஆத்ம தியாகம் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு அது புரியாம போகலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும். ஜுவான்! 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 ஜுவான்!
இங்க பாரு, நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறதால நானே உங்க 2 பேரையும் கொன்னுறேன். சாமி Zhuanzu, பார்த்து போலாம். ஜுவான், ஜுவான், என்ன நடந்துச்சு? குயின் ஜுவானுக்கு என்னாச்சு? என்னை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டா. நான் பாத்துக்கிறேன். அவளுடைய ரத்தப்போக்கு நிறுத்திட்டேன். நிறைய ரத்தம் போனதுனால அவளை இருந்து கூட்டிட்டு போயிடலாம். வேய வெளியில வர சொல்லு. வே எங்க? முதல்ல இங்க இருந்து போலாம். சரி வா. என்ன வெளியே விடு, அது நான் தான். லியோன் என்ன ரொம்ப ஏமாத்திட்டான். ஜியான், என்ன வெளியில விடு. இவனை நீ என்ன பண்ண போற? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இவனுடைய பேராசை. வேக்கு பதில் சொல்லியே ஆகணும்.
என்ன கொல்லாதீங்க விஜயன், என்ன கொல்லாதீங்க, தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க, விட்டுருங்க. ஜியோன் உன்னை மன்னிப்பானான்னு பே கிட்ட போய் கேட்டுக்கோ. நிஷான், நிறைய நல்லவங்க இங்க இறந்து போயிருக்காங்க. என்ன வெளியே விடு, வெளியே விடு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன வெளியே விடு. என்ன கட்டாயப்படுத்தினா நீ அதிர்ஷ்டசாலி கிழட்டு நரியே. ஜியோன், இங்க சூழ்நிலை ஏன் இப்படி மாறி இருக்கு? விசித்திரமா இருக்கு. அவ எப்படி இருக்கா? ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த முறை அவளுடைய காயம் ரொம்ப பெருசா இருக்கு. அவளுடைய காலம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஒருவேளை புனித விளக்கு ஏத்துனா அவ ஒரே நாள செத்து போயிடுவா. நேரமும் குறைஞ்சுக்கிட்டு வருது. இதை நினைக்கும் போதே வேடிக்கையா இருக்க. நீதான் புனித விளக்கோட தெரியும்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அதை அவ ஏத்த மாட்டான்னு நினைக்கிறேன். நான் தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருவேளை அவ உறுதியா இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எதுக்கு? நாங்க மரணத்தை பார்த்தா பயப்படுறவங்க கிடையாது. ஒருவேளை அவளுடைய நம்பிக்கைய இழந்துட்டு வாழும்னு எனக்கு பயமா இருக்கு. மொத்தத்துல வழியோட தான் வாழ்ந்தாகணும். ஜீவன், எரிமலை ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு உனக்கு தோணலையா? அது என்னமோ உண்மைதான். எரிமலை அசுர ராஜா இன்னைக்கு நடக்க இருக்கிற பேரழிவ தடுத்துட்ட. ஆனா எதிர்காலத்துல வர்ற அழிவ என்னால தடுக்க முடியாதுப்பா. இல்ல ஆசிரியரே, இல்ல அப்படி சொல்லாதீங்க. இல்ல, எதிர்காலத்துல அவங்கிட்ட இருந்து நீ தூரமா இருந்தாகணும். அந்த புனித விளக்க நீ பத்திரமா பாத்துக்கோ. அது உன்னோட வாழ்க்கை. இந்த எதிர்காலத்தோட பேரழிவு என்னவாயிருக்கும்? நீ எதை பத்தியாவது யோசிச்சுட்டு இருக்கியா? நண்பன் அசுர ராஜா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். அவனுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்குமோன்னு பயமா இருக்கு.
என்னாச்சு? உனக்கு வலிக்குதா? ஜுவா, நீ ஒரு முட்டாள், பைத்தியக்காரி. என்னை காப்பாத்துறதுக்கு உன் நெஞ்சையை கிழிச்சுக்கிட்டல்ல, அப்ப நீ எவ்வளவு பெரிய முட்டாள். ஒருவேளை உனக்கு அந்த புனித விளக்க ஏத்துறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்லைன்னா அந்த விளக்கை ஏத்துறதுக்கு பயப்படுறியா? இனிமே எல்லாத்தையுமே என்ன நம்ப என்கிட்ட விட்டுட. பார்த்து கைப்பிடிச்சோ. இங்க பாதுகாப்பா இருக்கும், நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. என் ஆளுங்களை ஜியாங்கோ மலைக்கு போக சொன்னேன். கூடிய சீக்கிரம் அமைச்சர் ஜுவோ இந்த இடத்துக்கு வந்துருவாரு. ரொம்ப நன்றி இளவரசே. பரவாயில்ல, நாம நண்பர்கள். இந்த மரியாதை தேவையில்ல. பணிப்பெண்களே, இன்னும் நிறைய நெருப்பு கட்டி எடுத்துட்டு வந்து கொடுங்க. உத்தரவு. மூலிகை குளியலுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல தூக்கம் வரும். நன்றி இளவரசே. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போயிடுங்க. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். மூலிகை குளியலுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லி இளவரசர் தான் சொன்னாரு. லியோடைய இளவரசி அவங்கதானா? இளவரசருக்கும் அவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க லீ மகாராஜோட பொண்ணு இல்ல, இளவரசருடைய பொண்ணுதான். அவங்களுக்கு இளவரசி ஆகிற தகுதியே இல்ல. நான் இப்போதான் கேள்விப்பட்டேன். மகாராஜர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. என்னது, இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அவங்க முகத்தை பாத்தியா? அவங்களுக்கு நம்ம நாட்டுல வாழ தகுதியே இல்ல. சரி, வா வா போகலாம். வா வா. எழுந்திருச்சியா? உனக்கு எப்படி இருக்கு? நகராத. நான் உன் காயத்துக்கு மருந்து போடுறேன். நம்ம என்ன உயிரோட இருக்குமா? ஆமா, அதுக்கு காரணமும் நீதான். அந்த ராட்சசன் எரிமலையில விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் புனித விளக்கும் கிடைச்சிருச்சு. பே எங்க?
எதுக்காக இங்க யாருமே இல்ல? இதோ பாரு, பேய் இங்கதான் இருக்கான். பேய் நிறைய சக்தியை பயன்படுத்ததுனால இப்ப அவன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கே தெரியும்ல அவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுனா எவ்வளவு பிடிக்கும்னு. நாம அவனை எழுப்பக்கூடாது. அவன் நல்லா ஓய்வு எடுக்கட்டான். சரி. எழுந்துற. உன் காயத்துக்கு முன்னாடி கட்டு போட்டது யாருன்னு நீ நினைக்கிற? வலிச்ச என்னோட கையை கடிச்சுக்கோ. நீங்களும் நிறைய தடவை வலிய அனுபவிச்சிருப்பீங்கல்ல? நிறைய தடவை. அந்த நேரத்துல நீங்க யார கடிப்பீங்க? பெய்யவா? ஒருவேளை உங்களை விளக்குல வச்சு கொளுத்துனாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்ல? அதை விட ஜீவன், எனக்கு அது எனக்கு வெங்காய ரொட்டி சாப்பிடணும் போல இருக்கு. சரி, நாம அதை நாளைக்கு சாப்பிடலாம். ஜுவான்சோ, நீ இன்னும் அப்படியே தான் இருக்காளே. உனக்கு எவ்வளவு கோபம். அப்போ உனக்கு என்ன திரும்பி பார்க்கணும்னு ஆசை இல்லையா? நீ எப்போ அப்படித்தானே? என்னோட இதயத்துல நேர அம்பு வந்து குத்துனா அது எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப குளிரா இருக்கு. குளிரா இருக்கு. ஜான், குளிருது. நீங்க போயிடுங்க சுஜான், நீங்க கவலைப்படாதீங்க. குளிருது, குளிருது. குளிருது. நான் இங்கதான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத. என்னை பத்தி கவலைப்படாதீங்க சிச்சான், நீங்க போயிடுங்க. நீ தனியா இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரிலாம் தோணும்.
நீ என்ன பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இன்னில இருந்து நான் உன்னை பத்திரமா பாத்துக்க போறேன். Zichan? Zichan? இந்த வெங்காய ரொட்டி எல்லா மருந்தை விட சிறந்ததில்ல. அதான் நீ இப்ப முழுசா குணமாயிட்டியே. கண்டிப்பா நான் ஒரு ரொட்டி கடை வைக்கலாம்னு நினைக்கிறேன். அடையாள பலைகளா என்ன வைக்கலாம்னா மக்களை குணப்படுத்த வைத்தியத்தை கத்துக்கணும். அப்புறம் மக்களுக்காக ரொட்டிய பண்ணணும். நன்றி நன்றி. நீங்க ரொம்ப சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. எங்க டோயான் நகரம் லீக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களால மாமிசத்தை சமைக்கவே முடியல. ஏன்னா அந்த வாசனைக்கு அசுரர்கள் இங்க வந்துடக்கூடாதுன்னு நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நிறைய ராட்சசர்கள் நன்மனுக்கு போயிட்டாங்க. டயோஸ்ட் வாசிங்க அசுர ராஜா திரும்ப போயிட்டதா சொல்றாங்க. நீங்க வெறும் ரொட்டிய மட்டும் பண்ணிட்டு இருங்க போதும். அது இல்லையா இருந்தாலும் டயோயானா இருந்தாலும் அசுரர்கள் வரமாட்டாங்க. எதுக்காக இப்படி சொல்றீங்க? நமக்கும் டயோயான் மக்கள் வேணும்ல. டயோயான் மக்களை பத்தி இல்ல, அது நீங்க. ஐயா, அந்த ரொட்டி அடுப்புல தீது பாருங்க. அட ஆமா, மறந்தே போயிட்டேன். ஜுவான், ஒருவேளை நம்ம ரொட்டி கடை வச்சா அதுக்கு மாவு நான் தான் பிசைவேன். மாவு பிசைய பயிற்சி வேணும். நீங்க பணத்தை வாங்கினா மட்டும் போதும். அமரர்கள் பணத்தை தொடர்றது இல்லையே. நான் வேணும் பழகில் எழுதி கொடுக்குவா. நீங்க உங்க கையெழுத்து வித்துக்கோங்க. குறைஞ்சபட்சமா என்கிட்ட இந்த கலையாவது இருக்கே. நான் வேணும்னா உனக்கு எழுதி கொடுக்கட்டுமா? என்ன எழுதுவீங்க? உன் வாயை கொஞ்சம் மூடன்னு. பைத்தியம். ஐயா, இன்னும் 2 ரொட்டி கொடுங்க. சரிங்க. சுவாமி அசுர ராஜாவே, உங்களோட உதவியால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்க முடிஞ்சுது.手相挽，弱水三千，为一念生缘，终不舍与你话离别。
昨夜云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化昨夜云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。